ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஎஸ் vlogs. இதோ பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் அண்ட் காய்கறி எல்லாத்தையுமே நம்ம போய் அறுவடை செஞ்சுட்டு வரலாம் வாங்க. முதல்ல நம்ம போனது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷெட் இருக்க இடத்துல இருக்கக்கூடிய பாதாணி மரத்துக்கு தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறையா காய்கள், அதாவது பாதாணி காய் இருக்குது இல்லைங்களா, அது கீழே விழுந்துருந்துச்சு. இதோ பாருங்கள், மேலே தோல் எல்லாம் கரண்டு வச்சுருக்கு. இது யார் பார்த்த வேலைன்னா நைட் நேரத்தில் வவ்வால்லாம் வருங்க. அதுக்கு பொறிச்சு மேலே இருக்கிற அந்த தோல்லாம் சாப்பிட்டுட்டு கீழே போட்டு போயிருங்க. நிறையா காடேகமாக கிடக்குங்க, அங்கங்கே போட்டு போயிருக்கோம். உள்ளே இருக்க பாதாணி பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா பாதாம் மாதிரியே நல்லா ருசியாக இருக்குங்க. அண்ட் இது வவ்வால் சாப்பிட்டு போகிறதால தான் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் வெயிலில் போட்டு அதுக்கப்புறம் உடச்சி சாப்பிடுவோங்க. இதோ பாருங்கள், மரத்துலேருந்தே 2 பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பொறிச்சோம். இந்த மாதிரி இருக்கிறது அப்போவே உடச்சி சாப்பிட்லாங்க. ஏன்னா வவ்வால் அதை கடிக்கல இல்லைங்களா, அதனால் அது சேஃப் தாங்க சாப்பிட்றதுக்கு. இதோ இருந்த பாதாணி காயெல்லாம் பொறுக்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொய்யா செடி, செங்கொய்யா செடிங்க. இதில் ஒரே ஒரு பழம் மட்டும் இருந்துச்சு. இது நல்லா இன்னும் பெரிய பழமாக வருங்க. அது ஒரு டைம் பார்த்திங்கன்னா தண்ணி சரியாக இல்லை ரொம்ப வெயிலாக இருக்கும் பழங்க பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வருங்க. இதை விட இன்னொரு மடங்கு பெருசாக இருக்குங்க. பழம் அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நல்லா செவன்னு உள்ளே விதைகள் அளவாக தான் இருக்கும். நல்ல ருசி இருக்குங்க. பறிச்சுட்டு நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சக்கரைப்பழ மரத்தில் நிறைய பிஞ்சும் பூவும் இருக்குதுங்க. அதையும் பார்த்தாச்சுங்க. இன்னும் பழம் தான் நம்ம சாப்பிடல. ஏன்னா டெய்லி பார்த்திங்கன்னா குருவி இல்லை வவ்வால் பறிச்சுட்டு போயிடுது கொஞ்சம் செவந்தோடனே. சரி, அது எப்போ வருதோ சாப்பிட்டுக்கலான்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சப்போட்டா மரத்துக்கு போயிட்டேங்க. அதில் பார்த்தா மேலே தான் இருக்குது காய் எல்லாமே. சரி, அதை மேலே ஏறித்தான் பறிக்க முடியும்ட்டு ஒரு மரத்து மேலே ஏறிட்டாப்லைங்க. நாங்கள் இதெல்லாம் பறிச்சுட்டு நேரம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அப்பா வெங்காயம் அண்ட் மிளகாய் காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாப்லைங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா தண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு தாங்க வெங்காயம் நல்லா ஊறி வரும். அதனால் எப்படி இருந்தாலும் வாரத்தில் 2-3 தண்ணி கட்டிடுவாப்லைங்க. ஏதோ அவரும் மரத்து மேலே ஏறக்கு ஒரு ஃப்ளோவில் ஏறிட்டார், செப்பல் கழட்டி விடாமல். அதுக்கப்புறம் இப்போ செப்பலை கழட்டி விட்டுட்டு மேலே ஏறுறாருங்க. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இலைகள்லாம் வெளிப்பகுதியில் தான் இருக்கும். வெளியிருந்து பார்க்கும்போது ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் மரம். ஆனால் பாருங்களேன், அடியிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள், வெறும் கிளைகள் தான் தெரியுது. இலைகள் பூராமே அந்த ஓரங்களில் தான் இருக்குது. காய்களும் அந்த மாதிரி தாங்க, நடுவுலாம் வராது. இந்த கொய்யா காயெல்லாம் பார்த்தா நடுவில் வரும். அண்டு இன்னும் நிறையா காய்கள்லாம் நடுவில் வரும். ஆனால் இது எப்போ ஓரத்தில் தான் வரும். ஸோ நம்ம மேலே ஏறி ஓரமாக போய் தான் பறிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா சல்லக்கொக்கி இருந்தால் அதில் பறிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, கீழே விழுந்துச்சுன்னா அது உடஞ்சிருதுங்க, ரெண்டாக பொழந்துருது. அண்ட் பழுக்கும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பழுக்கும்போது கெட்டு போயிடுங்க. ஸோ நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் மேலே ஏறி பறிச்சுக்கிறதுங்க. அண்ட் கீழே விழுந்தால் உடஞ்சி போயிடுதுன்றதுக்காக நாங்கள் வலையை கட்டி விட்டுறதுங்க. இந்த மாதிரி வலையை மரத்தில் கட்டி விட்டுட்டு அவர் மேலே ஏறி ஒன்றா பறித்து போடுவார். நான் எடுத்துகிட்டு போய் அந்த பால் வேறு எந்த காயிலையும் படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்போவே மண்ணில் அந்த பால் வர இடத்துல நல்லா மண்ணை போட்டு அப்பி விட்டுருவேங்க. இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பால் எல்லாம் மண் உறிஞ்சிருங்க. அதனால் எப்பவுமே நாங்கள் இப்படி தான் பண்ணிக்கிறது. ஏன்னா பால் இன்னொரு சப்போட்டா மேலே ஆகும்போது பார்த்தா பழுக்கும்போது அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. அதனால் எந்த பழத்தில் இருக்கக்கூடிய பாலுமே இன்னொரு பழத்தில் மேலே அப்பாத மாதிரி தான் தனித்தனியாக பொரிச்சு போட எடுத்துகிட்டு தனியாக வச்சு, அண்ட் இப்படி இன்னும் ஒரு சிலதில் பால் வந்துட்டுருக்கும். அதுக்கு மேலே மண்ணை போட்டோம்னா அப்படியே மண் உறிஞ்சிக்குங்க பூராத்தையுமே. இப்படியே கொண்டு வீட்டில் வச்சுட்டோன்னு வைங்களேன், ஒன்றா பழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா ஒன்றா பழுத்துருச்சுன்னா, எல்லாமே ஒரே நேரத்தில் பழுத்துருச்சுன்னா நம்மளால சாப்பிட முடியாது, வீணாக தான் போயிடும், கெட்டு போயிருமாச்சுங்களா 2-3 நாளில் பழுத்துருச்சுன்னா. ஸோ நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அண்டு சாப்பிடும்போது எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படி தோலோடையும் சாப்பிட்லாம், தோல் எடுத்துகிட்டும் சாப்பிட்லாங்க. ஒரு சிலருக்கு தோலோடு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், ஒரு சிலர் தோல் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு பிடிக்குங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. நல்ல பெரிய பெரிய பழமாக இருந்துச்சு. ஏன்னா காய் அளவாக இருந்ததால் நல்ல பெரிய பெரிய பழமாக இருந்துச்சுங்க. நல்ல ருசியாக இருக்குங்க இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழம். நாங்கள் இப்போ சப்போட்டா காய்களையும் பறிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பப்பாளி மரத்தில் ஏதாவது பழம் பழுத்திருக்கான்னு பார்க்கலான்னு போனோம். இந்த ஒரு காய் மட்டும் மோங்காயாக இருக்குது. சரி, நம்ம அதையும் பறிச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சாச்சுங்க. அதுலேயும் பால் வடியும் இல்லைங்களா, ஸோ அதுக்கும் அந்த இடத்துல ஒரு துளி மண் எடுத்து அப்படியே போட்டு விட்டோம்னா அந்த பாலை உறிஞ்சிக்குங்க. வேறு எதுலேயும் அப்பிக்காது. ப்ளஸ் நம்ம மேலேயே அப்பிச்சுன்னா அப்படியே வடன்னு பிடிச்சிக்கும். துணியில் அப்பிச்சுனாலுமே அது விடாதுங்க. கை கால் அப்புனாலும் வடன்னு பிடிச்சிக்கும். அதிலும் சப்போட்டா பால் இருக்குது பாருங்களேன், ரொம்ப மோசங்க. எங்கே அப்புனாலும் நம்ம எவ்வளோ சோப் போட்டு தேய்ச்சாலும் போகவே போகாதுங்க. அது கண்ணிலலாம் விழுந்துருச்சுன்னா ரொம்பவுமே ஆபத்து தாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அதை ஹேண்டில் பண்ணி ஆகணுங்க. ஈவன் நம்ம சப்போட்டா ஜூஸ் போட்டு குடிக்கும்போதுமே அதில் இருக்கக்கூடிய பால் வலுவழுப்பு தன்மை உதடு ஒட்டிக்குங்க நல்லாவே. யாராவது சப்போட்டா ஜூஸ் குடிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதோ அதுக்கு அடுத்தது பார்த்தா நம்மளுடைய கத்திரிக்காய் செடியில் முதல் காய் வந்துருச்சுங்க. பூ நிறையா விட்டுருக்கு. சரி, முதல் காயை நம்ம போய் அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சுங்க. இதோ நம்மளுடைய முதல் காய் வரிக்காய்ங்க, கத்திரிக்காய். இந்த காய் தான் அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இது கோயம்புத்தூர் காயின்னு கூட சொல்லுவாங்க. நான் ஒரு இதில் படிச்சிருக்கேன். நான் நம்மளுடைய ஊரில் தான் இது ரொம்பவுமே ஃபேமஸான காயாமாங்க. அதனால் இது கோயம்புத்தூர் காயின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி படித்தேங்க.
ரொம்பவுமே நல்லா இருக்கும் இந்த காய். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கத்திரிக்காய். இது நிறைய பூ எடுத்துருக்குது. ஏதோ ஒரு 2-3 காய் மட்டும் இருந்துச்சுங்க. ஏன்னா தடவை பறிக்கிறோம் இல்லைங்களா? இதோ பறிக்கும்போது பாருங்கள், ஏதோ அட்டைப்பூச்சி மாதிரியே இருந்துச்சு இது. பட் அட்டைப்பூச்சியான்னு தெரியல, அதே மாதிரி இருந்துச்சு. சரி, அதை தான் காமிச்சேங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு இருக்கிற செடிகளில் ஏதோ ஒரு பூச்சி இருந்துகிட்டே தாங்க இருக்குது. அன்றைக்கி தட்டைக்காய் பறிக்கும்போது அந்த புழு கடிச்சதுலேருந்தே கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குங்க. உள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் பயந்து தான் போயிட்டுருக்கேன். சரி, இருந்தாலும் அப்புறம் நம்ம வந்து விவசாயத்தில் இருக்கும்போது பயந்து வேலைக்காகாது இல்லைங்களா? கொஞ்சம் பயத்தோடு போய்க்கிறேன், அவ்வளோதாங்க. அண்ட் இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னு வைங்களேன், நம்ம ஊர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு வந்து செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நிஜமாக சொல்கிறேன். யாராச்சும் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. இங்கே பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்புல போடுவோம். ப்ளஸ் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு சாப்பிடுவோங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு கத்திரிக்காயை பறித்து முடிச்சாச்சு. சரி, போகிற வழியில் பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து பறிச்சிடலாம். ஏன்னா மிளகாய் வந்து காப்புக்கு வந்துருச்சு, நல்லா பெருசாகிடுச்சு. அதுவும் நம்மளுடைய ஃபஸ்ட் அறுவடை நம்மளே செஞ்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் மிளகாயும் பறிச்சுட்டு இருந்தேங்க. மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய மிளகாயாக இருக்குதுங்க, நல்ல சைஸு. அண்டு இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு முன்னாடி நாங்கள் சமைச்சு பார்த்தாச்சு. ஏன்னா வீடியோ எடுத்து ஃபியூ டேஸ் கழிச்சு தான் நான் வந்து அதை போடுறேங்க. ஸோ மிளகாய் காரமும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்லா காய் பிடிச்சிருக்கு நிறையாவே. இனி வெங்காயத்தை வந்து நம்ம எடுத்துட்டோன்னு வைங்களேன், செடிக்கு வந்து இன்னுமே வந்து நிறைய சத்துக்கள் கிடைக்குங்க. நல்லா இன்னும் வரும், காய் நிறையா வருங்க. வெங்காயம் வந்து எடுக்கிற ஓரம் ஆயிடுச்சு பாருங்கள். தாள்லாம் நல்லா சாஞ்சிருச்சு, தாள்லாம் நல்லா நிறம் மாறிடுச்சு பார்த்திங்களா? ஸோ இனி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. அண்ட் இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெண்டைக்காய் செடியில் பார்த்தா அஸ்வினி பூச்சி இருக்குதுங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் மிளகாய் தான் வந்து அரைச்சி அது மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலான்ட்டு இருக்காங்க. நெட்டில் பார்த்தேன், அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது அது வந்து பூச்சிகளை காரம் தாங்காமல் ஓடிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தேங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோ நம்மளுடைய வெங்காயம் வந்து நல்லா விளைஞ்சி வந்துருச்சுங்க. சரி, முதல் அறுவடை அதுவும் நம்மளே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கட்டை வெங்காயத்தை மட்டும் எடுத்தேங்க. இது ஓரளவுக்கு நல்லாவே விளைஞ்சி வந்திருக்குதுங்க வெங்காயம். சரி, இந்த தடவை வந்துட்டு நம்மளுடைய வீட்டு தேவைக்கு போக வெளியும் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் கொஞ்சம் நிறையா தான் போட்டிருந்தேங்க. எப்போவுமே நம்மளோட வீட்டு கலவை தான் போடுவோம். இந்த தடவை கொஞ்சம் வெளியும் கொடுக்கலான்ட்டு தாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பூங்க. எவ்வளோ பேர் வந்து இந்த பூ சமைச்சு சாப்பிட்ருவீங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பூ பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சில செடியில் தான் இருந்துச்சு. சரி, அதை ஏன் விடணும், அதையும் பறிச்சுட்டு போய் நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் வந்து அதை பறிச்சிட்ருக்கேன். ஒரு 4 செடியில் தான் இருந்துச்சுங்க மொத்தமாகவே. அதுலேருந்து தாங்க பறிச்சிருக்கேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மற்ற செடியில் பூ வராது. ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கே வந்திருக்கணும் வரதா இருந்துச்சுன்னா. அதில் வந்து வரலைங்க. இது அளவாக தான் இருக்குது. இதை நம்ம பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். நிறைய இருக்கும்போது பார்த்தா பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. இதுக்கு அளவாக இருக்கிறதால நம்ம பருப்பில் போட்டு சாப்பிட்லாங்க. நம்ம எப்படி முள்ளங்கி, கேரட், பீன்ஸ்லாம் போடுவோம் இல்லைங்களா, துவர பருப்புலாம், அந்த மாதிரி இதையும் வந்து பீன்ஸ் சைஸில் கட் பண்ணி போட்டு சமைச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இதோ அதை வந்து நான் உடைச்சதுன்னு அதுலேருந்து அப்படியே நீர் அப்படியே கசிஞ்சு வந்துச்சுங்க. அதை கையில் வச்சு காமிச்சேன். அது வந்து வெள்ளையாக இருந்தங்காட்டி தெரியல கையில். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வெங்காய பூ வந்து சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் தெரிஞ்சுக்கிறேன். சமைச்சு சாப்பிட்டதுல என்ன கிடைக்கும்னா தயவு செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்குங்க. பிடிச்சா இன்னொரு டைம் சமைச்சு சாப்பிடுவீங்க நீங்களாவே. ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த பூவோடைய தண்டுகள் வந்து முத்தி போகிறதுக்கு முன்னாடியே பறித்து செஞ்சிடணுங்க. இல்லைனா ரொம்ப நாராக இருக்குங்க, சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஸோ யாருக்காச்சும் கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். வாங்க நம்ம வந்து அடுத்த அறுவடைக்கு போகலாம். இதோ நம்மளுடைய பாலக்கீரை அருமையாக வந்துருச்சுங்க. இது தாங்க முதல் அறுவடை. இதுவுமே இன்றைக்கி செய்கிறது வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்தா எல்லாமே முதல் அறுவடை தாங்க. பாலக்கீரை பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. எல்லா ஏஜ் குரூப் பீப்புளுமே சாப்பிடக்கூடிய ஒரு கீரைன்னா இதை சொல்லலாங்க. ஏன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்குது. இந்த கீரையில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முட்டை ஊற்றி செய்வோம். பார்த்தா கீரை நார்மலாக எப்போது செய்கிற மாதிரி தாளித்து விட்டுட்டு கடைசியில் வந்து கீரைக்கு சிலர் தேங்காய் போடுவாங்க. நாங்கள் அதுக்கு பதிலாக வந்து ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருவோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க நிஜமாலுமே. ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கீரையில் பார்த்திங்கன்னா பாலக் பூரின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அண்ட் பன்னீர் பாலக் செய்வாங்க. நிறையா டிஷ்ஷஸ் செய்வாங்க. அண்ட் இந்த கீரையில் பார்த்திங்கன்னா நம்ம கீரை கடையல் செஞ்சு சாப்பிட்லாங்க. இது வந்து நம்மளுடைய ஐயா அத்தா அவங்க காலத்துலேருந்தே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதோ பாருங்கள் அருமையாக அறுவடையை முடிச்சாச்சுங்க. எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், தழன்னு இருக்குது. அந்த கீரையை வெட்டி விட அதுலேருந்தே தளைஞ்சு வந்துக்குங்க. அண்ட் நம்ம கீரை அறுவடை முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தா நம்மளுடைய கோவக்காய் தாங்க. கோவக்காய் வந்துட்டு அளவாக தான் இருந்துச்சுங்க இந்த டைமு. சரி பொறிக்கலான்னு போனேன். ஆனால் கொஞ்சம் பயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முந்தின நாள், இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முந்தின நாள் தான் அம்மாவும் அவரும் வந்து அந்த இடத்துல சுத்தம் பண்ணாங்க. உரம் போட்டு சுத்தம் பண்ணி
தண்ணி விட்டாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் மேலே ஒரு கம்பளி புழு, அம்மா மேலே 3 கம்பளி புழுங்க ஏறிடுச்சு. ஃபுல்லாக அரிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லவேளை பாப்பாவும் நானும் அங்கே தான் இருந்த கூட தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் மேலே ஏறல. ஸோ அதை பார்த்தோன்னே கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கொடியில் பார்த்தா நிறைய கம்பளி புழுக்கள் வந்து இருக்குதுங்க. அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணோம். ஸோ கிட்ட போகிறதுக்கே பயமாக இருந்துச்சு. ஆனால் என்னுடைய தைரியசாலி கணவர் பார்த்திங்கன்னா நான் போய் பறிக்கிறேன்ட்டு உள்ளே போயிட்டார். அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நான் தோட்டத்தில் வளர்ந்தாருங்க. அதனால் வந்து இந்த மாதிரி புழுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பயப்பட மாட்டாப்புலைங்க. ஸோ உள்ளே போனார். போயிட்டு வெற்றிகரமாக வந்து காயும் பறிச்சுட்டு வந்துட்டாப்புலைங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய வெள்ளை கொய்யா மரம் தாங்க. வெள்ளை கொய்யா மரத்துலேயும் வந்து முக்கால்வாசி பழம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி 1, 2 இருந்துச்சு. அதில் ஏதாவது இருக்கக்கூடியது பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய கிளிக வந்து கடிச்சு வச்சுருக்காங்க. டெய்லி காலையில் சாயந்தரம் வெயில் இல்லாத நேரம் பார்த்திங்கன்னா கீச் கீச் கீச்சுன்னு சத்தம் கேட்டே இருக்கும். கிளிக கூட்டமாக வந்து கடித்து சாப்பிட்ருப்பாங்க. அண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இனி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலைங்க. நம்ம இருந்த பழத்தை பறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ அருமையாக தளைஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இன்னி ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 days ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக புள்ளியாக நோவு விழுறக்க ஆரம்பிச்சிருங்க. சரி நம்ம அதுக்குள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோ அதையும் வந்து கொஞ்சம் பறிச்சிட்டேங்க. நல்ல மணங்க, செங்காம்பு தலைங்க, நல்லா சிறு தலையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமோகமான அறுவடைங்க. அறுவடை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கறிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.